அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் கறி குழம்பை மிஞ்சும் சுவையில் ஒரு சைவ கறி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்து கூட சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி குழம்பு வைக்கிறோம், டிஃப்ரெண்ட்டாக வைக்கணும்னு தோணுச்சுன்னா இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அதற்கு நான் 1 கப் அளவு பாசிப்பருப்பை நல்லா கழுவிட்டு அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பாசிப்பருப்பு நல்லா ஊறுனதும் தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் 3 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து ஃபஸ்ட்டு அதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. அதற்கப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற பாசிப்பருப்பை தண்ணி இல்லாமல் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த அளவு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதற்கப்புறமா நம்ம வடை செய்வோம்ல, அதே மாதிரி ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி திக்னஸ்க்காக 1 ஸ்பூன் அரிசி மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை இலைகள், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, பெருங்காயம் ஒரு 2 பிஞ்சு, பச்சை மிளகாய் தேவையில்லைன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா தவிர்த்துருங்க. அதற்கப்புறம் இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு இதை முதல்ல சின்ன சின்ன துண்டுகளாக பொறுமையாக எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவு சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். தண்ணியை ஒரு 10 நிமிஷம் வடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் இந்த வடை கெட்டியாக வரும். அந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக வந்துச்சுன்னா நீங்கள் கையாலேயே கூட நல்ல அழகான ஷேப்புக்கு உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அடுத்த பக்கம் பரட்டி விட்டு அடுத்த பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப மொறுமொறுன்னு ஆகணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம திரும்ப இதை குழம்புல போட போகிறோம். நீங்கள் ரொம்ப வறுத்துட்டிங்கன்னா முறுவலாக இது குழம்புல ஊறி வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்தளவு ஊறாமையே இருக்கும். அதனால் உள்ளே இருக்க பருப்பு வேகிற அளவு மட்டும் திருப்பி போட்டு வேக விட்டு எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் சும்மாவே கூட வடை மாதிரி சாப்பிடலாம், நல்லாவே இருக்கும். இப்போ 2 பக்கமும் பொறுமையாக திருப்பி விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து அரிச்சு வச்சுக்கலாம். இதே போலவே எல்லா மாவையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குழம்புக்கு இந்த அளவு வெங்காயம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த வறுத்த எண்ணெயவே வடிச்சிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெயை மட்டும் வானொலியில் விட்டுட்டு அதில் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டு பொரிய விட்டுருங்க. சீரகம் பொரிஞ்சதும் விழுதாக அரைச்ச வெங்காயம் சேர்த்துக்கிட்டு அதை இந்த நல்ல எண்ணெயில் பொன்னிறமாகிறது அளவு வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்ல பொன்னிறமானதுக்கப்புறமா 2 தக்காளியை நல்லா பழுத்த மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளியை விழுதாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கிறோம். நீங்கள் இந்த வெங்காயம் தக்காளி பொடியாக நறுக்கி கூட செய்யலாம். உங்களுக்கு சீக்கிரமாக குழம்பு ரெடியாகணுன்னாலும், அடுத்தது இந்த குழம்பு கொஞ்சம் கெட்டித்தன்மை இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இந்த மாதிரி அரைச்சி விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு விழுது நல்ல பச்சை வாசனை போய் வெங்காயம் தக்காளி எல்லாமே இன்னும் நல்ல சுருள வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். இதற்கு நான் 1 டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன்.
உங்ககிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய்த்தூள் மல்லித்தூளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கறி பவுடர். உங்கள்கிட்ட கறி பவுடர் இல்லைன்னா சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கறி குழம்போட ஃப்ளேவர் வரும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாவை அந்த எண்ணெயில் லேசாக பிரட்டி விட்டுருங்க. அதற்கப்புறமா மிக்ஸி அலசின தண்ணி கொஞ்சமாக சேர்த்து இந்த மசாலா எல்லாம் பச்சை வாசனை போக ஓரளவு கொதித்து வரணும். அந்தளவுக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ அடுப்பை நல்ல ஸ்லிம்மில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் இருந்தால் மசாலா கருகிடும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து அதையுமே நல்லா கலந்துருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு தேவையோ அந்த அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த குழம்பு திக்னஸ்க்காக இன்றைக்கி தேங்காயோ எதுவோ அரைச்சி ஊற்ற போகிறதில்ல. தயிர் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் இப்படியே கூட தயிர் சேர்க்காமல் கூட உருண்டை சேர்த்து குழம்பு வைக்கலாம். ஆனால் இந்த தயிர் சேர்க்கும்போது ஒரு லேசான புளிப்பும் ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் இருக்கும். அதுக்காக தான் 1 கப் தயிரை நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அதற்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிவிட்டு, அதாவது அடுப்பு கொதிக்காமல் சிம் பண்ணதுக்கப்புறமா தயிரை சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப குழம்பு கொதிக்கக்கூடாது. ஓரளவு சிம்லையே வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்ல மிதமான சூட்டில் லேசாக கொதிக்கிற மாதிரி விட்டுடுங்க. தயிர் இந்த குழம்போட நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்றா சேர்த்துருவோம். நீங்கள் தண்ணி சேர்க்கும் போதே உங்களுக்கு குழம்பு எந்த டெக்ஸ்சருக்கு வேணுமோ அதற்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த உருண்டைகள் போட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த உருண்டைக்குள்ளே அந்த குழம்பு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும்போது உங்களுக்கு அந்த குழம்போட திக்னஸ் இன்னுமே அதிகமாகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு மதியமாக சாப்பிட்றீங்க, காலையில் செஞ்சுட்டு மதியம் சாப்பிட்றீங்கன்னா இந்த உருண்டை எல்லாத்தையுமே குழம்பெல்லாம் உறிஞ்சிட்டு கிரேவி மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே விட்டுக்கோங்க. இப்போ இந்த உருண்டை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் குழம்பு கொதிக்கட்டும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அவ்வளோ மட்டும் உருண்டை சேர்த்துக்கோங்க. மிச்சத்தை நீங்கள் வடை மாதிரியே சாப்பிட்டுக்கலாம். பொரிச்ச எல்லா உருண்டையும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு ஃபுல்லுத்தையும் உறிஞ்சிட்டு வெறும் அந்த உருண்டை மட்டும்தான் இருக்கும். அதனால் குழம்புக்கு நம்ம எவ்வளோ காய் சேர்ப்போம்ல அந்த மாதிரி மட்டும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த காணொளியும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொளியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். குக் வித் சன்யா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஆதரவை கொடுங்க. நன்றி, வணக்கம்.